கேட்ட எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய ஆண்டவரை உற்று கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து இந்த வாழ்க்கையை ஓட வந்த மக்கள் எப்பவும் எல்லா சூழலிலும் அவரை தான் நாம் கவனிக்கணும். அவரை கவனிக்கணும்னு தான் தேவன் சொல்கிறாங்க. இயேசுவை கவனித்து பாருங்கிறது தான் பிதா நமக்கு கொடுத்துருக்கிற வெளிச்சம், வெளிப்பாடு. நாம் நேற்று நான் என் மனைவியோடு பேசிட்டு வந்தேன். அப்போ ஒரு சில காரியங்களை இப்படி பேசிட்டு வரும்போது, நான் செத்து போயிட்டா நீ அழுவியா அப்படின்னு கேட்டேன். இப்போ அதெல்லாம் என்னால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த நேரத்துக்கு தேவையான கிருபைகளை, திடனையும் நம்பிக்கையும் தேவன் தருவான். ஆமாம், உண்மைதான். அப்படி தான் நானும் யோசிக்கிறேன். நிறைய மனுஷர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விப்பட்டுக்கிறோம், நாம் படிச்சிருக்கிறோம், நாம் பார்த்துருக்குறோம் சீடிகளெல்லாம். சிங்கம் அப்படியே வந்து நிற்கும், உரிமிக்கிட்டு நிற்கும். அவருடைய சீசர்களை, தேவனுடைய பிள்ளைகளை சிங்கங்களுக்குள்ளே தூக்கி என்ன செய்வாங்க, போடுவாங்க. அந்த சிங்கத்துக்கு பயப்படாமல் முழங்கால் படியிட்டு அவங்க ஜெபித்து தங்கள் உயிரை விடுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அது எப்படி சாத்தியம்? அந்த வேளையில் அவருடைய கிருபை பலமாய் வந்து அவர்களுக்கு உதவி செய்யும். நாம் கடந்து போகிற சூழல்களில் தேவ கிருபை பலமாய் நமக்கு உதவி செய்யும். அதுதான் கிருபை பெற்ற வாழ்வு. ஒரு கடைக்கு கூட நான் தனியாக அனுப்புனதில்லை. ஐயோ அப்படியா? தக்க சமயத்தில் உதவி செய்கிற தேவன். எபிரேயர் 4:15 நம்ம வாசிக்கிறோம். 16. அவர் யார்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவரை கவனித்து பார்க்கணும் எல்லாரும் சபையில். அப்படின்னா என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காது? நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் பலவீனர்கள். அதை எழுதினவர் அப்படி தான் மனசில் வச்சு சொல்கிறார். நம்ம எல்லாரும் பலவீனர்கள், அவரையும் சேர்த்து அவர் சொல்கிறார். உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியன் எழுதல். அப்படி நம்முடைய பலவீனம் அவர் யார் எழுதுனது? பவுல் எழுதுனதுன்னு மேஜராக சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இப்போ பவுல் எழுதியிருந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய பலவீனங்களை குறித்துனா அவரும் தன்னையே அட்மிட் பண்ணுறார். நானும் பலவீனன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராய் திரைக்குள்ளே நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இப்போதும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவராய் இருக்கிறார். ஏன் அவர் அப்படி பரிதவிக்கிறாய் இருக்கிறார்னா, அவர் நம்மை போல இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டவர். அவரும் ஒரு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியில வாழ்ந்தவர். அவருக்கு மனுஷனுடைய பலவீனங்கள் எல்லாம் புரியும். அப்படி அவர் இருக்கிறபடினால எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டபடியினால பாவம் இல்லாதவராய் இருக்கிறபடியினால, பாவம் செய்யாதவராய் அல்ல, பாவம் இல்லாதவராய் இருக்கிறபடியினால் நாம், அடுத்த வசனம் 16, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசுவினிடத்தில் ஏற்ற வேளையிலே சகாயம் செய்வார் ஆண்டவர். அந்த சகாயம் செய்கிற கிருபையை தேவன் நமக்கு தருவார்னு விசுவாசம். அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான கிருபைகளை தருவார்.
அதுதான் தேவன் அழைச்ச மக்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை. என் கிருபை உனக்கு போதும். அந்தந்த ஒவ்வொரு சூழலில் எவ்வளவு பெரிய நீ ஆற்றை கடந்தாலும், நீ நெருப்பை கடந்தாலும், சாவை கடந்தாலும், சாவா வாழ்வானுங்கிற சூழலில் நீ கடந்தாலும், அந்தந்த சூழலில் என் கிருபை உனக்கு பாவம் செய்யாம பதறாம விசுவாசமாக இருக்கிறதுக்கு என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும். தைரியப்படுத்திடுவாங்க ஆண்டவர். இதுதான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு. எபிரேயர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்போ சொல்லாங்க பவுலுக்கு சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். 9ஆம் வசனம், என் கிருபை உனக்கு போதும். எத்தனையோ மக்களை, ரிச்சர்ட் உமராண்டுன்னு ஒரு மனுஷன், நீங்கள் சைனா தேசத்தில் கஷ்டப்பட்ட சுவிசேஷத்துக்காக கஷ்டப்பட்ட மனுஷனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மனைவியை ஐஸ் கட்டியில் வச்சு அப்படியே ஐஸ் கட்டியில் வச்சு அப்படியே அவரை உடம்பை ஐஸ் கட்டியில் கிடத்தி இழுக்கிறது. இயேசுவை மறுதலிச்சிரு. காதில் மைக்கை வச்சு இயேசுவை பற்றி அவதூறான ஒரு பேச்சை திரும்ப 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 காதில் போட்டு, ஒரே செய்தியை திரும்ப திரும்ப காதில் போட்டு, இப்போ என்ன சொல்கிறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு நல்லவர். இது எப்படி சாத்தியம்? நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி எத்தனை நிந்தைகளையும் பரியாசங்களையும் செய்த போது அவர்களால் நிலைச்சு நின்னது மனுஷபலனா? அந்த நேரத்தில் தேவன் கொடுத்த அசாத்திய பலன், அபரிமிதமான பலன், அதிசயத்தக்க பலன், அந்த கிருபை. சிங்க வந்தான கடிச்சு கொதர்ன இயேசு நல்லவர் அப்படின்னு செத்துட்டாங்க. அசாத்திய கிருபை. ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படிக்கு தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் நாம் போகணும். நாம் பலவீரன்னு அவருக்கு தெரியும். அவரை பார்த்து நம்ம தைரியம் அடையணும். நம்ம யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை தான் கவனிக்கணும். அநேகர் நாம் இயேசுவை கவனிக்கிறதில்ல. நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பிரச்சனைகளை பெருசாக பார்க்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை விட நம்முடைய பிரச்சனையை கையாளுகிற தேவன் எவ்வளவு பெரியவர்னு நம்ம பார்க்க மாட்டேன்றோம். நான் ஆராதிக்கிறவன் எவ்வளவு பெரியவன் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்து தான் காண்பிக்கிறாங்க. உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு தான் காட்டுறாங்க. இவங்க எவ்வளவு பெரியவங்கன்னு இல்லை, இவர்கள் பலவீனர், இவர்கள் மனுஷர்கள். ஆனால் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை பொருந்தின தேவன். சந்தோஷமா சாக கொடுக்குறாங்க. அப்பா, இவங்களுடைய தேவன் இவர்களுக்கு கொடுக்கிற தைரியமும் கிருபையும் எவ்வளோ பெருசு. அப்படித்தான் தேவன் தம்முடைய மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். அதனால தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு நம்ம எப்பவும் போகணும். அவருடைய கிருபை எல்லா சூழலுக்கும், எல்லா மனுஷருக்கும், எல்லா சோதனைக்கும் போதுமானது. பயப்பட தேவையில்லை. எந்த சோதனைக்கும் அவர் கிருபை போதுமானது. அவர் கிருபை நம்மகிட்ட இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாதுன்னு ரோமர் 6:14 எழுதியிருக்கு. நீங்கள் கிருபைக்குட்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆஹா, அப்படி நடந்தா எப்படி இருப்பேன், இப்படி நடந்தா ரைட்டு தான். நாம் எப்படி இருப்போம்? நம்மளால் ஒன்றும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவர் அந்த சூழ்நிலைக்கு தேவையான எல்லா கிருபையும் சேர்த்து நம்மை கொடுத்து ஸ்டாண்ட் பண்ண, துணிஞ்சு நிற்க, தைரியமாய் நிற்க, பலமாய் நிற்க ஆண்டவர் அருள் செய்வார். அவருடைய கிருபையை நம்பித்தான் இருக்கிறோம். வேற ஒன்றும் நம்ம நம்பி இல்லை. நம்ம சீனியாரிட்டியை நம்பி நம்மளை இவ்வளவு காலம் அந்த சோதனையில் ஜெயித்தோம், இந்த சோதனையில் ஜெயித்தவங்க நாங்கள் எப்படியெல்லாம் கடந்து விசுவாசமாக இருக்கிறவங்க பொட்டுன்னு போயிடும் அடுத்த சோதனையில்.
இதெல்லாம் மனுஷ பலன். நாங்கள் எப்படி இருந்தவங்க, நாங்கள் எப்படி வாழ்ந்தவங்க, அந்த சோதனையை ஜெயித்தவங்க, இதெல்லாம் எங்களுக்கு தூசி சின்ன கல்லில் இடறி செத்துருவோம். பெருமையாக போனால் அன்னைக்கும் கிருபை, இன்னைக்கும் கிருபை தான் ஆண்டவரே. சிலருக்கு அகம்பாவம் உண்டு. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலாம் கடந்து வந்தோம். இப்படி மனசில் வந்த உடனே சின்ன கல்லில் தட்டி விட வச்சுடுவாங்க. அவ்வளோ பெரிய சோதனையும் ஆற்றையும் தீயையும் கடந்துவது தேவ கிருபை. உங்கள் கிருபையினால தான் ஆண்டவரே இருக்கிறோம். அவரையே உற்று கவனிக்கிறோம். இன்னும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனமாக கேளுங்க. அதை கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்க, எனக்கு சவுண்டு குறையுது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். ஞானஸ்நானம் பெற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம். அவங்களுக்காக இப்போ ஒன்றும் பிரத்யேகிச்சு செய்தி இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் அப்பொழுது எப்போது ஒரு விஷயத்தை நாம் வழங்கிக் கொள்ளணும். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின போது ஆவியானவர் அவர் மேலே வந்து தங்கி, இவரை நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்ன பிறகு அவர் சோதிக்கப்படும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் ஒப்புதல் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் இப்போ இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்காக பிசாசுக்கு அனுமதி கொடுத்தார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் நம்மளை ஒன்றும் டச் பண்ண முடியாது. சில நேரங்களில் நானும் மறந்துருக்கேன், நீங்களும் மறந்துருப்பீங்க, பரவாயில்ல. தேவனுடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்க ஒரு முடி கூட விடாது. தேவன் பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாலொழியும் அவன் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அப்படி சோதிக்கப்பட்டதுக்கு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டாரே, என்னத்துக்காக? விழுறாரா பார்ப்போம்னா சவால் அப்படியா விடுறாங்க பிதா. இவர் விழுந்துருவாரா பார்ப்போம்னா, விழுறாரா பாரு அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணுறாங்க? இவர் எவ்வளவு பரிசுத்தர்னு பாரு நீ, அவர் எவ்வளோ பரிசுத்தர்னு பாரு நீ. அவர் விழுந்துருவாரா, அவர் பாவம் செய்திருவாரான்னு பிதா ஒன்றும் டெஸ்ட் வச்சு இல்லை. அவர் பாவம் செய்ய மாட்டார். ஆனால் பிசாசுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அவர் எவ்வளவு பரிசுத்தர் அப்படி பாரு. பார்த்தான், அவர் எவ்வளவு பரிசுத்தர்னு பார்த்து போயிட்டான். அப்படியே போயிட்டான். விடுதாடி இருக்கு. அது முதல்ல அவரை விட்டு, அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. பாவம் செய்ய வைக்கிறேன்னா பாவம் செஞ்சுருவாருண்ணா. அவர் எவ்வளவு பரிசுத்தர் டெஸ்ட். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதுலேயே இன்னொரு வார்த்தையை நான் வாசித்தேன். இவர் நேசகுமாரன் இவரில் கூனி குறுகி சோம்பல் அடைஞ்சி முகத்தில் அசதியும் பயமும் திகிலும் சந்தோஷமற்ற வாழ்வுகளாக நம்ம இருக்கக்கூடாது. பி ஹாப்பி. எப்போ பார்த்தாலும் சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு பிதா சொல்லிட்டாங்க. எபேசியர் புஸ்தகம் நேற்று கூட நான் வாசித்தேன். நாம் விசுவாசமாய் கண்ணை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வாசிக்கலாம். கவனிங்க நல்லா. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரியமானவருக்குள், யாருக்கு பிரியமானவருக்குள் தேவன் நம்மை வைத்திருக்கிறார்? யாருக்கு பிரியமானவருக்குள்? உலகத்துக்கு பிரியமானவருக்குள்ளா? இல்லை. எந்த பிரியமானவருக்குள் நாம் இருக்கிறோம்? எப்படி சொல்றது? இதுதான் பிரியமானது அப்படி வச்சுக்கோங்க. இவர் தான் பிரியமானவர். இவர் தான் பிரியமானவர். இவர் கிறிஸ்து. இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன். எப்போ நான் அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாகி வந்தேனோ அந்த பிரியமானவருக்குள் நான் இந்த பேப்பர் வந்துட்டேன். இப்போ யாருக்குள்ள இருக்கிறேன்? பிரியமானவருக்குள். பிரியமானவருக்குள் இருக்கிற நான் யாரு?
ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுல்ல. அதான் விசுவாசம். பிரியமானவருக்குள் பிரியமானவருக்குள் இருக்கிறேனே நான் யாரு? பிரியமானவன் நான், தேவனுக்கு பிரியமானவன் நான். அப்படித்தான் எழுதியிருக்கு. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபை. தாம் யாரு? தேவன். நமக்கு, அது யாருக்கு? எனக்கு. ஏன் கிருபை தந்தார்? நான் பிரியமானவன், நான் தேவனுக்கு பிரியமானவன். பிதா என்னை குமாரனில் வைத்திருக்கிறார், குமாரனுக்குள் என்னை கொண்டிருக்கிறார். அவர் பிரியமானவர் எனக்கு. அவரை விசுவாசிக்கிற நீங்களும் எனக்கு பிரியமானவர்கள். நீங்கள் அப்படிலாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது இல்லையா? அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருக்கு பிரியமானவர்கள். விசுவாசத்தை நம்ம பல டெஃபினிஷன் கொடுக்கலாம், இப்போ அதை சிம்பிளாக எடுத்துக்குவோம். அப்போ விசுவாசத்தா போதுமானு தோணிக்கிட்டே இருக்கட்டும். அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவன் அவருக்கு பிரியமானவர்கள் தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தது இல்லையா வேத வசனத்தை? யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் நீங்கள் என்ன வேணாலும், எனக்கு எதுவும் தெரியலை, எனக்கு தெரிஞ்சதை என் விசுவாசிக்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு பெரிய அறிவு புத்தியெல்லாம் தோணும். நான் சிம்பிளாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறத சொல்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டாமல் தானே எழுதியிருக்கு. கெட்டு போகாமல் எழுதியிருக்கா? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் என்னிலே அன்பு கூர்ந்தார். உலகம் என்கிற வார்த்தை நான். உலகம்னா உலகத்தில் இருக்கிறவள். என்னில் அன்பு கூர்ந்தார். நான் கெட்டு போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறத சொல்றேன். நான் கெட்டு போக மாட்டேன். அப்ப நாம பிரியமானவருக்குள் நாம் இருக்கிறோம். அவர் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்னை கிறிஸ்துவிலே தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்து எப்படி மகிமைப்பட்டாரோ, எப்படி மகிமை அடைந்தாரோ அப்படிதான் ஆண்டவர் சொன்னாங்க யோவான் 17. என்னுடைய மகிமையை படிச்சுக்கீங்களா? என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா என்னுடைய சுபாவத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். விசுவாசம் இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. சூழ்நிலைகள்லாம் வந்தால் தடுமாறி பதறி, சில சூழ்நிலைகள் நெருக்கங்கள் நமக்கு வரலாம், கடந்து போகலாம். மரண படுகைக்கு நாம் போகலாம். மரித்துடுவோம்னு தோணலாம், மரித்தும் போகலாம். என்ன சொல்ல போகிறோம்? புருஷ மனைவி என்ன சொல்கிறது? அந்த கால நினைவுகள் எல்லாம் மனசுக்கு கொண்டு வந்து நினச்சி 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 அப்படியா? சும்மா சொல்கிறேன். சாகத்தான 2 பேரும் போகிறேன், மனைவி செத்து போகிறாங்க. அப்போ நான் எப்படி என்ன சொல்லலாம்? அப்படி அதாவது கல் நெஞ்சமல்ல, கரைந்த உள்ளமாய் விசுவாசமாய் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார்னு அப்படி தானே நம்ம நிற்கணும்னு இருக்கோம். எப்படி என்ன நேசித்தா, எப்படியெல்லாம் என்ன எங்கள் அம்மா இல்லை, எனக்கு என்னை அம்மா மாதிரி என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டே போனால் அது கிறிஸ்தவ வாழ்வு இல்லை, அது அவிசுவாச வாழ்வு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தார், கொஞ்ச நாள் நாங்கள் வாழ்ந்தோம். என்னால் ஏன்றதை செய்தேன், அவளால் ஏன்றதை செய்தாள். ஓகே, ஸ்தோத்திரம். அழமாட்டேன்னு இல்லை, எனக்கு தெரில. அந்த நேரத்தில் என்ன கிருபையை கொடுத்து என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அது பேசிக்கிட்டு தான் அப்படி இருக்கும். நீ செத்த நான் செத்த பிறகு நீ செத்துரு, உன்னை போல எனக்கு பொறுமை அன்பெல்லாம் இல்லைன்னு சொன்னான். நான் அப்படி ஒரு அட்ஜஸ்டபிளான ஆள் கிடையாது, பொழைச்சிக்க மாட்டேன் இந்த பயவளோட அப்படி சொல்கிறேன். அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். உண்மையாது இல்லை, நான் என் பலவீனத்தை சொல்கிறேன். ஆனால் தேவன் அபரிவிதமான கிருபையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் தந்து
அப்படியே விசுவாசமாய் வாழ வைப்பார்னு என் நம்பிக்கையை நான் அறிக்கை செய்கிறேன். அவருடைய கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். நான் நம்பிக்கையா இருக்கிறேன். இதெல்லாம் பேசிக்கிறதுனால அவிசுவாசம் அல்ல, விசுவாசிக்கத்தான் பேசுகிறேன். நான் சந்தோஷமா நம்ம கர்த்தரை தாண்டி வந்த மக்கள். எனக்கு கர்த்தரை தெரியும், அடுத்து ஒன்று தெரியும். அதை போன இதில் கூட நம்ம கேட்டேன், பிரதர் நம்முடைய சகரியாபண்ண பிரதர் பேசுகிறத கேட்டேன். அவர் மனைவிக்கிட்ட அவர் சொல்கிறார், இதனை முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கல்யாணம் பண்ணும்போது அவர் சொன்னார், எனக்கு கர்த்தர் தான் முதல் ஸ்தானம், அடுத்து ரெண்டாவது நீ. இங்கே யாராவது ஒத்துக்கிறீங்களா? கிள்ளி எரிஞ்சுருவேன். நான் ரெண்டாவதா? கர்த்தர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, நீ ரெண்டாவது. என் மனைவியே நீ ரெண்டாவதுன்னா நான் ரெண்டாவதா? அப்படியா? மறுபடியும் பிறக்காதவருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும். மறுபடியும் பிறந்திருந்தா புருஷன் அப்படி தான், புருஷனை பார்த்து அப்படி தான் சொல்லுவார், ஏங்க நீங்கள் எனக்கு ரெண்டாவது, எனக்கு கிறிஸ்து தான். இந்த வார்த்தையை சொன்னதுதான் இருக்கோ பரவாயில்ல. நீங்கள் எனக்கு ரெண்டாவது, எனக்கு கிறிஸ்து தான் முதல்ல, அடுத்ததான் நீங்கள். அதான உண்மை. இப்படித்தானே கிருபை பெற்றிருக்கிறோம்னா நம்ம பல வித சூழ்நிலைகளில் கடந்து போக போகிறோம், இன்னும் கடந்து போவோம். அவரை கவனித்து பார்க்கணும். இயேசுவை பிதா அவரைத்தான் கவனித்து பார்க்க சொல்கிறாங்க. அதைத்தான் அவர் செய்திருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னொன்று நான் கேட்டபோது, அவர் மற்ற எழுதின சுவிசேஷம் 3 நான் வாசித்தோம்ல, அந்த வார்த்தையை நான் எப்படி கேட்டேன்னா, கொஞ்சம் உற்சாகமாக என்னோட கூட சேர்ந்துக்குங்க. எனக்கு உற்சாகம் டல்லாக தான் இருக்கேன், ஆனாலும் என்னோட கூட உற்சாகமாகி சேர்ந்துக்குங்க. என்ன சொல்கிறார்னா, எனக்கு பின் என்னில் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை 11 வசனம். பாத்திரம் நல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர். அக்கினியினால ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க? அடுத்த வசனத்திலே எழுதியிருக்கு, பதரை அவிக்க. பதரை அவிக்க, நம்மளை அவிக்கிறது இல்லை, நம்மிடத்தில் இருக்கிற பதரை அவிக்க. பதர்னா தேவனுக்கு பிரியமில்லாத கோதுமை மணி அல்லாதவைகளை அவிக்கிறதுக்கு அவர் அக்கினியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமா இல்லாதவர்களை அழிக்க கர்த்தர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் அக்கினியினார். எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கத்தான் செய்யும். பரிசுத்த ஆவியினாலே நம்மை பலப்படுத்தி அவருக்கு சாட்சியாக இருக்க, அக்கினியினால் ஞானஸ்நானப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பதரையோ அவியாத அக்கினியில சுட்டரித்து போடுகிறதுக்கு. நம்ம பதரா கோதுமையா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. பதர்களாக வந்து கூடிய அங்கே இருக்கணும். நாம் கோதுமை. பதரை அவர் சுட்டரிப்பார், நான் கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறோம். அதற்காக எனக்கு தேவன் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். தைரியமாக இருக்கணும். எல்லா சூழ்நிலைக்கும் போதுமான கிருபையை தேவன் தருவாங்க. நான் என்ன பார்க்குறேன், இத்தனை ஆண்டு காலம் எனக்கு இப்பவும் சந்தோஷமாக இருக்கு. நான் இருப்பதும் நிர்மூலமாகாத இருக்கிறதும், ரட்சிக்கப்பட்ட ஒரு சில வருடங்களில், ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் இயேசு வேண்டாம்னு போனேன். கிறிஸ்தவம் வேண்டாம். அன்பே பெரியதுன்ற பாடல், அன்பை தாருமேங்கிற பாடல், 2 பாடல் எழுதின பிறகு அப்படி உற்சாகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து 2 பாடலை ஆவியினால் நிரம்பி எழுதின பிறகு இயேசு வேண்டான்னு நான் கிளம்பி போகிறேன். ஆண்டவர் என்னை திருப்பி விடுகிறார். நீ எனக்கு வேணும், நான் உனக்கு வேணும், உன்னை விட மாட்டேன். போனால் எப்பவுமே போயிருந்திருக்கிறேன். சோதனைகள் எனக்கு வரலையா? நான் இங்கேயே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு தெரியும். ஆனால் எல்லா சூழலுக்கும் போதுமான தேவ கிருபை தக்க சமயத்தில் வந்து உதவி செய்து என்னை நம்மை கால் ஊன்றி நிற்க வைக்கிறது. எல்லா சோதனைகளிலும் பலவீனம்னு தெரியும், தவறு செய்தோம்னு தெரியும், ஆனால் நம்மை கால் ஊன்றி நிற்க வைத்தவர் ஆண்டவர். எல்லா சூழலுக்கும் கிருபை செய்வாங்க, பயப்படக்கூடாது.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கிட்டு இருந்தபோது எனக்கு இந்த வார்த்தை 14 வாசிக்கிறேன். 28:14. எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அது பிசாசை சொல்லலாம். எருசலேமில் இருக்க ஜனங்கள் நிந்திக்கிற பிசாசு ஆளை இடம் கொடுக்கலாமா? கொடுக்குறோம். நான் அடுத்த வசனம், உள்ளேயும் வெளியுமா இருக்கிறோம். நான் வாயில ஒன்றும் இருதயத்தில் ஒன்றுமா இருக்கிறோம். அதனாலேயே சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொலைக்கிறோம். சிலர் பெரிய சிரமங்களுக்குள்ள போகிறோம், விசுவாசம் இல்லாதனால. உன் விசுவாசத்தினால அப்படி ஆயிட்டு, உன் அவிசுவாசத்தினால எப்படி ஆயிட்டு. அவர் அற்புதம் செய்து தான் வந்தார், வாழ வைக்கத்தான் வந்தார், திடப்படுத்தத்தான் வந்தார், தைரியப்படுத்தத்தான் வந்தார். ஆனாலும் அவரை உற்று கவனித்து அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் சிலுவையிலேங்கிறத நான் பார்க்க தவறுனதுனால என் கால் சரிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கிடக்கிறேன். கேளுங்கள், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாத அவிசுவாசிகள் அவர்கள் சொல்லுகிறது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சில அவிசுவாசிகளுடைய நிலை. நாங்கள் வெள்ளம் புரண்டு வந்தாலும் எங்களை ஒன்றுமே செய்யாது, எல்லாம் செஞ்சுட்டு போயிடும், தவிடுபடி ஆக்கி விட்டு போய்விடும். சும்மா மனுஷிக பலனில் ஒரு சிலர் வண்டிகளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். வீடுகளில் யோசித்து வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களை குற்றம் சொல்லலை. நேற்று வரைக்கும் நீங்களும் உங்கள் மனைவி எப்படி இருந்தீங்க? நேற்றைய வரைக்கும் மனோபாவங்கள் எப்படி இருந்தது? அப்புறம் வெள்ளம் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. மனுஷனிடத்தில் இருந்தாலும் தேவனிடத்தில் உள்ளொன்னும் புறமொன்னுமா இருக்கிறோம். வாயினால் அவரிடத்தில் சேர்ந்து இருதயத்தை தூரமாக வைத்து கொண்டு பொய்யை அடைக்கலமாக்கி கொண்டு, இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறோம். வெட்ட வலிச்சதெல்லாம் நமக்கு அறிவில்லாமல் இருக்கு. சில நேரங்களில் என்னமோ யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்கல, தேவன் பார்த்துருக்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷர் பார்க்கல. அப்பா, இந்த நேரத்தில் யாரும் நம்ம வீட்டுக்கு வரல. நல்ல வேலை, எந்த சகோதரர்கள் கண்ணுக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். அப்பா, அப்படி தான் நமக்கு இளைப்பாறுதலாக இருக்கு. போய் அதை அடைக்கலமாக்குகிறோம். மாயையின் மறைவில் வந்து அடைந்தோம். மாய்மால நடிப்பின் மறைவில் வந்து நாங்கள் இருக்கிறோம். எருசலேம் இருக்கிற ஜனங்கள் மாயமால நடிப்பு, அதில் வந்து அடைஞ்சோம். நாம நடிக்க பார்த்தா தலை குனிஞ்சி ஒரு நிமிந்து ஒரு மாதிரி பேசுறத பார்த்தா அப்படி தோணுதில்லை. என்ன ஆவிக்குரிய வரணும். நமக்கு என்னன்னே ஒரு சிலருக்கு புரியவே இல்லை. ஆவிக்குரியதுன்னா என்னன்னு, தாழ்மனை என்னன்னே புரியல. ஒரு மாதிரி பேசுறத தாழ்மைன்னு நினச்சிக்கிறோம். ஒரு மாதிரி அபிநயிக்கிறத, நடிக்கிறத தாழ்மைன்னு நினச்சிக்கிறோம். சொல்லுங்க, அதை நினச்சிக்கிறோம். நான் நினைக்கிறது இல்லை, பார்த்தா தான் தெரியுது. சத்தியம் புரிகிறது இல்லை, ஒரு வெளிச்சமும் பெறுகிறது இல்லை. சும்மா ஏதோ இருக்கிறோம்னு நம்ம வண்டியை உருட்டோடி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். மாய்மாலத்தை, நடிப்பை அடைக்கலமாக்கி கொண்டு போய்கிறோம். என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்கிறேன், இதுக்கு நான் சொல்ல வரல. ஆதலால் அடைக்கலமாக்கி கொண்டு என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் மறைவிடமாக இருந்து கொண்டு ஏனோதானோன்னு வாழ்ந்து கொண்டு விசுவாசம்னா என்னன்னே தெரியாமல் விசுவாசத்தில் தொலைச்சிட்டு சூழ்நிலைகள் தடுமாறி பதறி எல்லாத்தையும் குழப்பி அடித்து கொண்டு இருக்கிறவர்களே, இப்படி இருக்கிறீங்களே,
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ, கவனிங்க, இயேசுவை பாருங்கன்னு சொல்றாங்க, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அது கிறிஸ்து. அஸ்திவாரம், திட அஸ்திவாரம் கிறிஸ்து. அவர் சபையில் இருக்கிறார். சீயோன்னு சொன்னா சபைன்னு சொல்லலாம். ஒரு அந்த இதோ நான் அஸ்திபாரமாக ஒரு கல்லை, எல்லாராலும் தள்ளப்பட்ட மூளைக்கல்லை நான் சபையிலே வைத்திருக்கிறேன். அது, அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது. அந்த